எதிர்பாராத விபத்துகள் நமக்கு நேரும் பொழுது நம்மையும் நம்மளோட குடும்பத்தையும் அது நிதி ரீதியா எந்த சிக்கலிலும் தள்ளிவிடக் கூடாது அப்படின்றதுக்காக தனிநபர் விபத்து காப்பீடு, அதாவது பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் எடுப்பது அவசியமா இருக்கு. ஆனா இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நீங்க கவனிக்கணும். விபத்து காரணமா பாலிசிதாரர் ஒருவேளை துரதிருஷ்டவசமா இருந்துட்டா காப்பீடு தொகை நாமினிக்கு வழங்கப்படும். அதே நேரத்துல நிரந்தர உடல் பாதிப்பு அப்படின்னாலும் அதுக்கு இழப்பீடு உண்டு அப்படின்றத நீங்க உறுதிப்படுத்திக்கணும். விபத்தால தற்காலிக பிரச்சனை ஏற்பட்டு சில மாதங்கள் மட்டும் வருமான இழப்பு ஏற்பட்டா அதையும் ஈடுகட்ட இழப்பீடு வழங்கப்படுமா அப்படின்றத உறுதி பண்ணிக்கோங்க. சில பாலிசிகள்ல குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாராந்திர வருமானத்தை வழங்குவது தொடர்பான வழிமுறையும் இருக்கு, அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி விபத்து காரணமா மருத்துவமனையில சேர்க்கும் செலவுகள் தொடங்கி சிகிச்சை செலவுகள் எவ்வளவு வரைக்கும் செலவு செய்ய முடியும் அப்படின்றதையும் நீங்க கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை விபத்தால பாதிக்கப்படும் பொழுது குழந்தைகளின் கல்வி செலவை ஈடு செய்து கொள்ள முடியுமா அப்படின்னா எவ்வளவு ரூபாய் வரைக்கும் காப்பீடு பெற முடியும் அப்படின்றதையும் கண்டிப்பா மறக்காம தெரிஞ்சுக்கணும். உயிரிழப்புக்கான இழப்பீடு என்பதில் மட்டும் கவனம் செலுத்தி காப்பீடு பெறாம விபத்தால ஏற்படும் மற்ற செலவுகளையும் இழப்புகளையும் ஈடுகட்டும் விதமா இந்த காப்பீடை நீங்க பெற வேண்டும். 18 ரூபாயிலிருந்து தொடங்கி பல ஆயிரம் ரூபாய் வரையில இந்த காப்பீடுகள் கிடைக்குது. அதன் மூலமா 3 கோடி ரூபாய் வரைக்கும் செலவுகள் ஈடுகட்டும் அளவுக்கு காப்பீடு தொகை வழங்கப்படுது. அதனால தாமதிக்காம உங்களுக்கு தேவையான கவரேஜ்களுடன் உள்ள காப்பீட்டு திட்டத்தை இப்பவே நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க.